சென்னையின் 385வது பிறந்த நாளை நினைவு கூறும் போது தமிழ்நாட்டின் இதயமாக விளங்கும் இந்த நகரத்தின் மிகப்பெரிய வரலாற்றையும் பரந்து விரிந்த பரிணாம வளர்ச்சியையும் விரிவாக பார்வையிட வேண்டியது அவசியமாகும். 1640 ஆண்டு ஆகஸ்ட் 22 அன்று சென்னை, அதாவது அதற்கு முந்தைய பெயராக விளங்கிய மட்ராஸ், ஆங்கிலேய கிழக்கு இந்தியா நிறுவனம் மூலம் நிறுவப்பட்டது. இது ஒரு சிறிய மீனவ கிராமமாக இருந்து இன்று இந்தியாவின் முக்கியமான மாகாண தலைநகரங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. சென்னை நகரம் கிழக்கில் கிழக்கு கடற்கரை பகுதியுடன் அதன் உயரிய பொற்கரை, புத்தக நகர், மலைகள், கோவில்கள், அருங்காட்சியகங்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கட்டடங்கள் கொண்ட ஒரு நகரமாக திகழ்கிறது. இது இந்தியாவின் பெருந்துறைமுக நகரங்களில் ஒன்றாகவும் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையமாகவும் திகழ்கிறது. சென்னையின் முக்கிய வரலாற்று இடமாக காணப்படும் கோட்டையுடன் 1644 ஆண்டில் ஆங்கிலேயர் நிறுவிய பில்டிங் இன்றும் காண கிடைக்கும் முக்கியமான நெடுங்காலியலான கட்டிடமாக திகழ்கிறது. இது ஆங்கிலேய ஆட்சியின் தொடக்க காலத்தில் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் ஆங்கிலேய கோட்டை ஆகும். இப்போதும் இது தமிழக அரசின் செயல்முறைகள் நடைபெறும் இடமாக உள்ளது. மேலும் இங்கு பல்வேறு பழமை வாய்ந்த நினைவு சின்னங்களும் அருங்காட்சியகங்களும் உள்ளன. முற்போக்கான வளம் கொண்டிருந்த சென்னை 19 நூற்றாண்டின் மத்தியில் நகரத்தின் வளர்ச்சிக்காக முக்கியமான இடமாக மாற்றப்பட்டது. குறிப்பாக சென்னையின் தொழிற்சாலைகள், வணிக மையங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இங்குள்ள வளர்ச்சியின் முக்கிய காரணமாக திகழ்ந்தன. சென்னை பல்வேறு மொழிகளை பேசும் மக்கள் தொகையில் சேர்க்கப்பட்டிருந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் பேசும் மக்களின் பங்குகள் இந்நகரில் அதிகம் காணப்படுகின்றன. சென்னையின் கலை மற்றும் கலாச்சார பரப்புகள் இந்நகரத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்றன. கச்சேரிகள், நடன நிகழ்ச்சிகள், திரையரங்குகள் மற்றும் திரையுலகத்துடன் அதிகமான சம்பந்தம் கொண்டுள்ள நகரமாக இது திகழ்கிறது. தமிழின் மிகப்பெரிய திரையுலக நட்சத்திரங்கள் மற்றும் இயக்குநர்கள் சென்னையிலிருந்துதான் அதிகமாக வளர்ந்துள்ளனர். கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாகவும் சென்னை அதிக புகழ் பெற்றுள்ளது. இங்குள்ள அண்ணா பல்கலைக்கழகம், ஐஐடி சென்னை, மதராசு மெடிக்கல் கல்லூரி போன்ற பிரபலமான கல்வி நிறுவனங்கள் இந்திய அளவில் உயர்ந்த தரத்தை பெறுகின்றன. சென்னை நகரம் தன்னுடைய நீண்டகால வரலாற்றில் பல்வேறு மாற்றங்களை எதிர்கொண்டது. இந்தியாவின் விடுதலைக்கு பிறகும் சென்னை ஒரு முக்கிய வணிக, தொழில்நுட்ப, கல்வி மற்றும் கலாச்சார மையமாகவே திகழ்ந்து வருகிறது. இதன் மக்கள், கலாச்சாரம், உணவு, இசை, நடனம் மற்றும் பல்வேறு பன்முகத்தன்மைகளும் இந்நகரத்தின் தனித்தன்மையை வெளிக்காட்டுகின்றன. சென்னை நகரத்தின் 385வது பிறந்த நாள் அதன் மகுடத்தில் மேலும் ஒரு வெற்றி புனிதமாக இணைக்கப்பட்டுள்ள நினைவாகவே இருக்கும். இந்நகரம் தனது வரலாற்றின் ஆழத்தையும் வளர்ச்சியின் உயரத்தையும் கொண்டாடுவதுடன் புதிய சவால்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. சென்னையின் பன்முகத்தன்மையை நமது மனங்களில் கொண்டாடுவோம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை நகரம் தமிழ்நாட்டின் இதயமாகவும் இந்தியாவின் பெருந்துறைமுக நகரமாகவும் திகழ்கிறது. அதன் வரலாற்று இடங்கள், பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகிய அனைத்தும் இந்நகரத்தின் வளர்ச்சியின் அடையாளமாக விளங்குகின்றன. சென்னையின் 385 வருடங்களின் புகழை நினைவு கூறும் இந்நாளில் அதனுடைய உறுதியான அடிப்படையில் மற்றொரு புதிய நாள் உருவாகும். வரலாற்றின் அடையாளங்களையும் சமூகத்தின் முன்னேற்றத்தையும் பிரதிபலிக்கிறது சென்னை. இது நம் காலங்களின் வளர்ச்சியின் அடையாளமாகவும் நம் தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்கிறது.